நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. கை கால்லாம் எப்படி இருக்குது? எத்தனாவது? தேர்ட் இயர். பரவாயில்ல, வருஷங்கள் ஓடுனதே தெரியல. 3ஆம் வருஷம் வந்துருச்சு. சரி, இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும். சரி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தானே? ஃபர்ஸ்ட் மார்க் உங்க பொண்ணு தான் சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குங்கிறது உலகத்துக்கே தெரியும். சரி, ரைட், இருந்தாலும் சந்தோஷம். இருந்தாலும் சரி, அதான் இந்த வருஷம் ஃபீஸ் கட்டிடணும் அப்படிங்கிறக்காக தான் வர சொன்னது. ஐயோ, நீ கொடுத்துட்டா நீங்கள் திங்கக்கிழமை நீங்கள் கட்டிடுவீங்கல்ல, அதனால பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறக்கா. ஏன்னா லேட் பண்ணக்கூடாது, ஏன்னா படிக்கிற பிள்ளைக்கு என்றைக்குமே அதை ஒரு டைம் நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வர சொன்னது. வேற எதுவும் சொல்லலாம், அந்த இன்டர்ன்ஷிப் தானா இது பண்ணி கேட்டுருக்காங்க. என்ன இன்டர்ன்ஷிப்? இது இப்போ ஏர் செமஸ்டர் விட்டா நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். ப்ராஜெக்ட்? சரி, பரவாயில்ல, சந்தோஷம். எப்படியோ ஒரு நல்லபடியாக உங்கள் அம்மாவோட ஆசையும் கனவையும் நீ நிறைவேற்றினாலே போதும். நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் என்னோட ஆசை தான். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க சொன்னேன், பண்ணுறியா? அது அவளோட படிப்பு, அவள் குடும்பத்தோட கஷ்டத்தை நினைச்சு அவள் படிக்கிறனால அவளுக்கு இந்த உதவி தேடி வருது. வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும், நீ சாதிக்க நினைச்சா என்ன தேவை? படிப்பு தான் தேவை. அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, சரியா? மற்றபடி உனக்கு எல்லாமே உன்னை தேடி வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. படிப்பு வந்து அழியாத செல்வம். எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னமும் நீங்க உதவி பண்ணணும்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க நல்லா இருந்தாதான் இன்னும் எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களே நான் முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இப்ப என் பொண்ணும் படிப்பு முடிச்சு வந்துட்டானா நாங்களும் அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு செய்வோம். உங்களோட நாங்களும் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காள் அன்னைக்கு, கண்டிப்பா ஜாயின் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உதவி பண்ணணும். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம் நான் பாக்குறேன். நானும் நல்ல நிலைமையில இருந்தேன்னா அவங்கள நான் கண்டுக்க மாட்டேன். நான் கஷ்டப்படுறதுனாலதான் எல்லாரோட கஷ்டமும் தெரியுது. உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கனாலதான் நீங்க வந்து எங்களுக்கு உதவி பண்றீங்க. இன்னும் நீங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு நான் ஆண்டனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கவலைப்படாதீங்க. என்னைக்கும் வந்து கல்வி நம்மளை விட்டு போகாது. அந்த கல்வி தான் இன்னைக்கு உங்க குடும்பத்தையும் வாழ வைக்க போகுது. அதை இதை உலகம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏன் இன்னும் இவ்வளவு நான் இந்த உலகத்துக்கு காமிக்காம இருக்கேன்னா, ஒரு சக்சஸ் அடையணும், பெரிய இடத்துல இவ்வளவு போய் உட்கார வச்சு தான் இந்த உலகத்துக்கு இந்த பாப்பாவை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இருக்கேன். அது கண்டிப்பா நடக்கணும், சரியா? என்னோட ஆசை தான். அன்னைக்கு தான் என்ன சொல்லி பார்த்தாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. நமக்கு தேவை வந்து அவங்க சொல்றவங்க யாரும் நமக்கு உதவி பண்ண போறது இல்லை. உதவி பண்ற எல்லாத்துக்குமே எல்லாருமே நல்லா இருக்கும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. எப்பயும் போல உங்க படிப்பு, உன்னோட படிப்பு ஃபீஸ் இதுல இருக்கு. நானும் கொடுக்குறேன், நீங்க ரெண்டே சேர்ந்தே கொடுப்போம். உங்க அண்ணனோட படிப்பை நீ தான் நமக்கு உதவி பண்ற ஐயாவுக்கு படிப்பு, அவங்க கொடுத்த செல்வத்தை நீ படிப்பு செல்வமா பாதுகாக்கிற. கண்டிப்பா, சரியா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. நீ போய் ஃபீஸ் கட்டிட்டு பில்ல வாங்கிடு. அந்த அதுக்கு உள்ள பணமும் இருக்கு, போய் பணம் கட்டிடு. எதையுமே தள்ளி போட வேணாம். படிப்புனால நம்மளோட இது எதுவுமே பாதிக்க கூடாது, அது பணத்தினால பாதிக்க கூடாது, சரியா? ஆனால் முதல் வேலையாக கொண்டு போய் ஃபீஸை கட்டிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு எதுனாலும் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடு, சரியா?